ம். அதனால மக்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த ஊரை விட்டு. ரோடு வசதி இதெல்லாம் இல்லாமல் நிறைய பசங்க பயந்துக்கிட்டு விலங்கை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஸ்கூல் வராமல் இப்போ பாதி பேர் எல்லாம் நின்றுட்டாங்கண்ணா. ஆனால் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது ஃபாரஸ்ட் மட்டுமே. அது மண் சாலை ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கு. சரி. டாக்டர் பண்ண கலெக்டர் போலீஸ் போலீஸ் தயாரிக்கிறது இங்கே சித்த வைத்தியம், கால் வலி கை வலி எது வரனாலும் இங்கேயே தயாரிக்கிறது. வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மலை மற்றும் மலை சார்ந்த கிராமம் தான் நம்ம சேலத்தில் அதிகம் இருக்குன்னு. அப்படி ஒரு மலை கிராமத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அருநூத்து மலை, வாழப்பாடி வட்டம் அருநூத்து மலை அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். அது பள்ளிக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பாம்பு ஊர்பட்டதுன்னா நோட்டுக்கு போடுறட்டியா? நோட்டுக்கு போடுறட்டே கேட்குறவன் தெரியுதா? பள்ளிக்காடுங்கிற ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த மலை கிராமத்தில் இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல்னா 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கே பள்ளி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஊரை பற்றியும் எங்கள் ஸ்கூலை பற்றியும் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க கேட்கலாம். தம்பி, உங்கள் பேர் என்னப்பா? என் பேர் சஞ்சய். உங்கள் பேர் தம்பி? ரவீன்குமார். உங்கள் பேர்? கவின்ராஜ். உங்கள் பேர்? அஸ்வந்த். உங்கள் பேர் தம்பி? ஸ்ரீமுருகன். உங்கள் பேர்? அனுஷ். உங்கள் பேர்? ரகுபதி. உங்கள் பேர்? ரோஷினி. சஞ்சனாஸ்ரீ. சங்கஞ்சனாஸ்ரீ. எல்லாத்து பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு சொன்னாங்க. நீங்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நீங்கள் இந்த ஸ்கூலில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் நாங்கள் 79 சுதந்திரம் நல்லா ஜாலியாக கொண்டாடினோம். ஸ்கூலில் சாக்லேட் தந்தாங்க, அப்புறம் கேசரி போட்டாங்க. ஸ்கூலில் நல்லா ஜாலியாக நிற்கிச்சு. ஓகே ஓகே. எந்தெந்த மாதிரி போட்டிலாம் உங்களுக்கு வச்சாங்க தம்பி? ட்ராமா, டான்ஸ் போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் பாட்டு போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்துனாங்கண்ணா. ஓகே ஓகே. நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்குது? எனக்கு இன்ஜினியரிங்க்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. உனக்கு தம்பி? எனக்கு போலீஸ் போகணுன்னு ஆசை. உனக்கு தம்பி? எனக்கு கலெக்டர் போகணுன்னு ஆசை. ஓகே, வாழ்த்துக்கள். டாக்டர் போகணும். டாக்டர் போகணும். உனக்குமா? டாக்டர் போகணும். கலெக்டர். போலீஸ். உனக்கு தம்பி? போலீஸ். போலீஸ். தம்பி, நீ எத்தனாவது படிக்கிற? 8th. 8th எந்த ஸ்கூலில்? எந்த ஸ்கூலில் படிக்கிறியா இல்லை வேறு? இல்லைண்ணா, அருநூத்மலைண்ணா. அருநூத்துமலை ஸ்கூல் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குண்ணா. அந்த 3 கிலோமீட்டர் எப்படி நீங்கள் போகிறீங்க? காலையிலையும் சாயங்காலமா? காலையிலையும் சாயந்தரம் நடந்து போயிட்டு நடந்து வரலாம். நான் தடத்தில் போகும்போது வெறும் கல்லுக்கெல்லாம் இருக்குண்ணா. போகும்போது எருமை நிறைய விலங்கு வருதுன்னா பயந்துட்டு தானே போகிறோம். தினைக்கும் பயந்துட்டு தான் போகிறீங்க? ஆமாங்கண்ணா. சரி சரி. இப்போ உங்களுக்கு ரோடு வசதியும் பஸ் வசதியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆண்ணா, ரோடு வசதி இருந்தால் சைக்கிள் கூட ஓட்டு போயிடலாண்ணா. இப்போ இந்த ரோடு வசதி இதெல்லாம் இல்லாமல் நிறைய பசங்க பயந்துக்கிட்டு விலங்கை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஸ்கூல் வராமல் இப்போ பாதி பேர் எல்லாம் நின்றுட்டாங்கண்ணா.
அருணூத்துமலையிலேருந்து இந்த பள்ளிக்காடு கிராமத்துக்கு வந்து நம்ம இந்த ஸ்கூலுக்குலாம் வரும்போது நாங்களே வண்டியில் வரும்போது இறங்கி நடந்து தான் வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அபாயமான ஒரு ரோடு வசதியாக அங்கே இருக்குது. இன்னொரு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் வெறும் மண் ரோடு மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் மழை காலத்துலலாம் ரொம்ப ஒரு தண்ணி நிற்கிற அளவுக்கு இருக்குது ரோடெலாம். இந்த பள்ளி மாணவர்கள்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ரோடு வசதியும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு பஸ் வசதி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தம்பி சொன்ன மாதிரி வந்துட்டு பாதி மாணவர்கள் வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு போகும்போது நிறையா விலங்குகளால் வந்துட்டு பயந்துக்கிட்டு பாதி இவங்க வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இங்கேயே ஏதோ ஒரு கிராமத்தில் அப்படியே ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருந்துருக்குறாங்க. இந்த அரசாங்கம் வந்துட்டு ஒரு ரோடு வசதி போட்டு காலையிலையும் மாலையிலையும் போகிற மாதிரி ஒரு பஸ் வசதி கொடுத்தாங்களா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக அரைமண்டை 4-2 சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேருங்க? என் பேர் வரதராஜ். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன வேலைங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து விவசாயம் தான். சரிங்க. எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். பனிவரகு, சரிங்க. 2வது தேனை, மானாவாரியே போட்டாவே போதும். அதாவது வந்து மழை பெஞ்சா மானாவாரியே இது விதைச்சி விட்றது தான். இதை வந்து களையெல்லாம் பறிக்க தேவையில்ல, விதைச்சா அது தம்பாட வந்துடும். இது ஒரே காரணம் என்னென்னா மயில் பெருக்கம் இந்த காட்டுப்பண்டி தொல்லை இது தாங்க முடியல. அதனால் வந்து வெள்ளாமே வந்து அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போகிற காரணத்தினால மக்கள் எல்லாமே வெளியில் போயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து எந்த வசதியும் கொஞ்சம் இல்லை. அதை பார்த்தோன்னா எல்லாம் கரண்ட் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ரோடு வசதியெல்லாம் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது ஃபாரஸ்ட் மட்டுமே. அது மண் சாலை வந்து நம்ம நலிவடைஞ்சு போயிருக்கு. சரிங்க. அதே பக்கத்தில் பார்த்தோன்னா அருணூத்துமலை டு பள்ளிக்காடு வரை அங்கே பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் சென்றா பெருமாள் கோயில் இருக்குது. சரிங்க. சரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து திருவிழா கூடும். சரிங்க. அது இந்த 7 கிராமம் வேலூர் வாழப்பாடி அனைத்து கிராம மக்களும் வருவாங்க. சரி. அதெல்லாம் அந்த கோயிலுக்கு வரும்போது வந்து பார்த்தோன்னா இந்த மண் சாலையிலலாம் வராத விழுந்து போகிறவங்களும் அப்படி போகிறவங்களும் நிறையா இதுப்படுது. சரி. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து இந்த மண் சாலை வந்து தார் சாலையை பண்ணி கொடுத்தா நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வைகாசியில் மழை பெஞ்சாவே பனிவரகு இது தேனை இதுதான் முதல் விதைப்போம். சரிங்க. ஆடி படத்தில் வந்து ராகி, சரிங்க. இந்த மொச்சக்கொட்டை அதை போடுவோம், மொச்சை பயிர் அது போடுவோம், சரிங்க. அது பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே வந்து இங்கே சிலது பேர் ஏதோ இந்த ஆற்று ஓரத்தில் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு சென்ட் 2 சென்ட் வயல் வச்சுருக்காங்க. அதுலேயே நெல் போடுறாங்க. இந்த மழை கீழ்ச்சி ஏரியாவுக்கு அதுக்கும் வர மாட்டேங்குது, எல்லாம் நோய் தாக்கிடுது. சரிங்க. நோய் தாக்கிடுது, வர மாட்டேங்குது. இதுதான் பண்ணிருக்கோம் எல்லாமே. சரி. சரிண்ணா, ஓகே. நீங்கள் வந்துட்டு இந்த விவசாயத்தை வந்துட்டு கைவிடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து இந்த விவசாயத்தையும் அப்படியே வழி வழியாக கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக கொண்டு வந்தோம். சரி, ஓகே. கண்டிப்பாக கொண்டு வந்தோம். சரி மக்களே, நான் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் வந்துட்டு வயல்வெளிகளில் நிறைய மக்கள் வந்துட்டு விவசாய சம்மந்தமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க என்னென்னு வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு பக்கத்தில் ஒரு விவசாயி வந்துட்டு விவசாய சம்மந்தமான வேலையை வந்துட்டு சிறுதானிய பயிர்கள் ஏதோ சாகுபடி செஞ்சு அதை வந்துட்டு அறுவடை பண்ணி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்ன பயிர், அது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஐயா கிட்டே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க மக்களே. ஐயா உங்கள் பேருங்கய்யா? மாதையன். சரிங்க. இது என்ன பயிருங்க? என்ன இது பனிவரகுங்க. இது மாட்டில் தாம்பு கட்டி அடித்து தூத்திட்டு இருக்கிறோம் காற்றுல. சரிங்க. இது விளையிறதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்? இது 3 மாதம் ஆகுங்க. சரிங்க. இது வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு 3-4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்க. இதோட மருத்துவ பயன்கள் இதோட குணம்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை வந்து சாப்பிட்டோம்னா எந்த நோய் நொடியும் வராதுங்க. அதை பற்றி சரிங்க. இது வேற ஏதாவது இன்னும் பெனிஃபிட்டாக ஏதாவது சொல்கிறாங்க? வேற கஷாயம் செய்யலாம். இதில் வந்து அதிர்ச்சி இது முறுக்கு செய்யலாம். இந்த பயிரை வந்துட்டு எந்த மாதிரி விளைவிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து மாட்டு எருவு, மாட்டு சாணி, ஆட்டு எருவில் வரதுங்க. அது இயற்கையாக உரம் போட்டாவெல்லாம் இது வராது. சரிங்க. அப்படி வந்துட்டு உரம் போட்டால் நிறைய மகசூல் வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடுறது இல்லைங்களா? இல்லைங்க, அதெல்லாம் போட்டாக்க தாங்காது, செத்து போயிடும். சரிங்க. இப்போ வந்துட்டு உரம் யூரியா போடாமல் தான் இந்த பயிர் வளர்த்தணும் ஆமாம், அப்படிங்கிறீங்க. ஆமாம். இதே மாதிரி தான் மக்களே, நிறைய வந்துட்டு விவசாய நிலங்களில் வந்துட்டு நிறைய பயிர்கள் இது மாதிரி சிறுதானிய பயிர்களை வந்துட்டு என்ன சொல்கிறதுனா உரம் யூரியா இல்லாமல் தான் வளர்க்க முடியுது. மாட்டு எருவு ஆட்டு எருவு வச்சு தான் வளர்க்க முடியுது அப்படின்னு நிறைய விவசாயி சொல்லியிருக்காங்க. ஐயாவும் அதே போல் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை வந்துட்டு உரம் யூரியா இல்லாமல் வளர்த்தா மட்டும்தான் அது வந்துட்டு சிறப்பாக வெற்றியாக அடையும் அப்படிங்கிறதும் ஐயா சொல்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க. இந்த பயிரை விளைய வச்சு நீங்களே வச்சுப்பீங்களா இல்லை வெளியில் கொடுப்பீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா பார்க்கலாம். நாங்களே வச்சுக்குவோம், கொஞ்சோண்டு வச்சுக்குவோம். அவன் மீதியெல்லாம் நாங்கள் மண்டிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். மண்டிக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். 4-5 கிலோமீட்டர் போகணும். பஸ் போக்குவரத்துக்கு இங்கே தடம் சரியில்லை. அதனால தலையில தூக்கிட்டு போய் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் தான் ஏற்றிட்டு போகணும். இதால் வந்து மக்கள் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த ஊரை விட்டு. தார் சாலை போட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க. நிறைய ஐயா சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி தலை சுமையாக சுமந்துட்டு போகிறதுனாலயே நிறைய விவசாயிகள் வந்துட்டு எங்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லை, நாங்கள் விளைவிக்கிற பொருள் கூட எங்களால் சரியாக கொண்டு போய் அதை அதை வந்துட்டு சரியான நேரத்துக்கு கொண்டு போய் விற்று இது பண்ண அதை வந்துட்டு பணமாக்க முடியல. மற்றபடிக்கும் அதை வந்துட்டு எங்களால் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் எங்களால் வச்சும் பாதுகாத்தும் இருக்க முடியல அப்படிங்கிறது சுச்சுவேஷனில் நிறைய விவசாயி வந்துட்டு இந்த விவசாயத்தையே கைவிட்டுட்டு வெளியில் வந்துட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. இங்கேருந்து சுத்தமாகவே நிறைய பேர் காலி பண்ணிகிட்டே வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த அரசு வந்துட்டு இந்த ரோடு வசதியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து இந்த மக்களோட மறுபடியும் அந்த இயற்கை முறையான அந்த விவசாய வாழ்க்கையை வந்துட்டு மீட்டெடுத்து மக்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒப்படைச்சு அந்த மக்களை மறுபடியும் விவசாயம் சிறப்பாக பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் அரசு செய்யணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மக்களே. இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எங்கள் சேனல் மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புனீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்க தொடர்பு எண்ணுக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.